Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ப்ரைம் டைமில் நம்ம காத்திருந்த ஹீரோவோட என்ட்ரி வந்தாச்சு. ஆக்சுவலாக சடனாக பார்த்திங்கன்னா திடீர்னு ஒவ்வொருத்தராக வந்து சீரியலேருந்து விலக ஆரம்பித்தாங்க. சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கே பார்த்திங்கன்னா இதனால் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் சீரியலேருந்து விலகினாங்க, அதை அவங்களே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. பட் அவங்க விலகிறத பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டோரியோட வந்து இனி இவருக்கு பதில் இவர்னு சொல்லாமல் வேறு மாதிரி கொண்டு போனாங்க. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஹீரோவும் சீரியலேருந்து விலகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 800+ எபிசோட்ஸ் ரொம்பவுமே வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக துர்கா அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக ஆக்ட்ரஸ் சஞ்சனா வரப்போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஜீ தமிழில் 2 சீரியல்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஜீ தமிழுக்கு நியூ ஃபேஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணிட்டு இருந்தவரும் விலகிட்டார். ஸோ சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் கூடிய சீக்கிரம் ஆக்ட்ரஸ் சுகேஷ் தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரும் பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஜீ தமிழில் இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் சீரியல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அதுவும் அஸ் அ ஹீரோவா. இதுக்கு முன்னாடி சைட் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இவர் நடிச்சிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் தான் பார்த்திங்கன்னா 2 சீரியல்ஸ் கிட்ட நடிச்சிருக்காரு. ஒரு சீரியல் பாரதி கண்ணம்மாவில் அகில் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார் போல். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வீடு வாசப்படியில் அஜய் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. ஸோ அந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா வேறு சீரியல்ஸில் கமிட் ஆகிட்டாங்க. இப்போ இவருமே பார்த்திங்கன்னா மாரி சீரியலில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா கமிட் ஆகிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ட்ராக்கோட இந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. ஹீரோயின் 2 பேருமே ரீப்ளேஸ் பண்ணி அதுவுமே ரொம்பவுமே டேஞ்சரான ஸ்லாட் 6 o'clock இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் டிஆர்பி ரேட்டிங் எந்த மாதிரி வருதுன்னு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பா.